அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க. எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, நேரில் பார்க்கும்போது சொல்லலை. நான் இப்படி இங்கே நின்று தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் சார். ஸோ அதனால் சன் மியூசிக்கில் வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்போ சேனலில் வந்து செம்ம மாசா பயங்கரமாக ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்டில் என்ன ஆச்சுன்னா, போட்டில் முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார். தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். சரி, ஓகே, செம்ம மாசா பண்ணணும்னு நினச்சிங்க, பட் காமெடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம். இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் ரிப்ளிக் ஆகணும். அந்த மாதிரி ஃபன்னாகவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசாக போட்டிருந்தீங்க சார். ஆனால் சென்னை 28 வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா, பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியாக முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார்.